அன்பர்களுக்கு வணக்கம். பேங்காக் 47வது மோட்டார் ஷோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 5வது வீடியோ. 4 வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாட்டு வாங்க. 4 எபிசோடு போட்டாச்சு. இதோட 5வது வீடியோ. 5வது வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? மேலே பார்த்துருப்பீங்க. வளையோ சைக்கிளை கிளம்பிட்டேன் 4 விலைகள். அதில் அதான் பின்னாடி 4 விலைகள் அங்கேருந்து மீட் த லவ் ஆஃப் யுவர் டிரைவ். நீங்கள் இந்த காரில் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லவரை மீட் பண்ணலாமா? ஆமாம் பா, நான் ஓட்டுறப்போ நான் உன்னை மீட் பண்ணுறேன். எப்படி இருக்குது வாங்க. முதல் ஆடியினுடைய எஸ்யூவி, முதல் எஸ்யூவி ஆடியுடைய Q8 Q8 அப்படின்னு. அம்மா Qனா குயின் தானே, ஆடினா ஆன் அடல்ட். எப்படி A4 A6 அதெல்லாம். குயு அப்படின்னா குயின். இது நானாக கண்டுபிடிச்சது. ஏதோ படத்தில் கவனப்படி சொல்லுவா அப்படி இல்லை. இதைய போய் நீயே உன்னுடைய ஆமாம் கல்வெட்டு எழுதி வச்சுட்டு பக்கத்தில் கோத்துக்கோ. அந்த மாதிரி நானாக சொன்னது கல்வெட்டில் எழுதி வச்சுக்கலாம். செம சூப்பராக இருக்குது. இருக்குது டிஆரில் மாற்றிட்டாங்க. எதுக்கு இத்தனை டிஆரில் மாற்றுறாங்க? இங்கே ஒரு டிசைனு 1 2 3 4 5 6 7 7 பொட்டி பொட்டியே தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. கோடு பொட்டி எல்லா டிசைன்லேயுமே நல்ல ஏர் வெண்ட்டு, நல்ல பெரிய முன்னாடி கிரில். Q8 TFSI பெட்ரோல் அடாஸ் லெவல் 2. ஆமாம்மா V6 பெட்ரோல் இன்ஜின். இது 3000 சிசி 394 bhp 600 Nm டார்க்கு. 0 to 100 வெறும் 5.7 செகண்டில் போகும். பார்த்துக்க எப்படி. வாங்க. சவுப்பு கலர். டயர் சைஸ் வந்து 285 40 22. செம பிரம்மாண்டமாக இருக்குது லுக்கு பார்க்குறக்கே. சைடு மோட்டரைஸ்டு மிரர். அம்மா பிரேம்லெஸ் ஸ்டார்ட் இருக்குதுமா. ஆமாம், இங்கே ஒரு பிரேம்லெஸ் டோரு. Q8 இல்லை போகிறோம். உள்ளே டிஸ்பிளே காமி. குயின் அந்த பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் இருக்குது. சைடு மிரருக்கு எப்படி நல்லா டிக்கெட் ஸ்டேரிங்கு, டிஜிட்டல் டிஸ்பிளே, மேலே ஒரு டிஸ்பிளே. செம்மையாக இருக்குது ஒரு ஸ்டேரிங்கு. அழகாக இருக்குமா ஸ்டேரிங்கு. கீர் எத்தனோடு இருக்குது. அழகு. மேலே ஒரு டிஸ்பிளே, கீழே ஒரு டிஸ்பிளேமா. சென்டரில் 2 டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் கொடுத்துருக்குறாங்க, கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நீட்டாக இருக்குது வேறு பார்க்குறக்கு. செம ப்ரீமியம். என்ன தான் சொல்லுங்கள், நம்மளுக்கு ஆடி தான் எந்த காலத்துக்கு. நான் தான் பின்னாடி நல்லா தை சப்போர்ட்டோடு அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. தை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் சீட்டில் போகிறது சிரமம். இது வந்து ஸ்க்ரீன்மா, பட்டன் தான் மேலே போகும். அது வந்து ஏர்ஸ்ட்ரேமா. இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து சிகரெட் ஏர்ஸ்ட்ரேங்கிறது கொடுக்குறதே இல்லை. அந்த காலத்தில் மாருதிக்காரிலேருந்து காண்டசாலிருந்து அம்பாஸ்டர் அத்தனை வண்டிக்கு ஏர்ஸ்ட்ரே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே நோ ஸ்மோக்கிங், யாரும் புகைப்பிடிக்காதீர்கள். அதனால் வந்து ஏர்ஸ்டே கொடுக்கறதில்ல. சீட்டை ஆமாம், சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் ஏசி வந்துட்டு சைடு பி பில்லர்லையும் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா ஆடியுடைய புறக்கால காமிக்கலையா? ஆமாம், சாரிம்மா, புறக்கால காமிக்க மறந்துட்டேன். Q8 TFSI நல்லா டபுள் சைலன்ஸரு. Q8 அடிக்கும் தலைக்கும் இருக்குது வேறு லைட்டு. அடுத்த வண்டி A7 ஸ்போர்ட் பேக்மா. நல்லா கூப் செடான், நல்லா ஃபுல்லாக கீழே இறக்கியிருக்கிறாங்க. இங்கே பாருமா, சிரிக்குதுமா 4 விலையில். LED லைட்டு வேறுமா, சும்மா பொட்டி பொட்டியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13மா. என்ன டேட் ஆஃப் பர்த் 13. எப்படி நல்லா கிரே கலர் அலாய் வீல்ஸு. டிஸ்பிளே அதே மாதிரி தான். இங்கே ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று. கீர்னாப்பில் இது அந்த வண்டி கொடுத்த மாதிரி இருக்குது. எஸ் லைன், ஸ்போர்ட் லைன். முன்னாடி ஹெட்லைட்டில் மட்டும் 11 LED. ஹெட்லைட் எப்படி கொடுத்துருக்காங்க? ப்ரொஜெக்டட் லைட்ஸ் 2 அழகாக இருக்குது. வாங்க அப்படியே Q7 ஒன்று நிற்கிதுங்க. 4 விலையில் TFSI அப்படியே சும்மா ஈல நிற்கிது. 3000 சிசி 394 bhp 600 Nm டார்க்கு.
0 to 100 வந்து 5.7 செகண்டில் போகுது. இது விஸ்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியுதுன்னு நினச்சேன். லைட் இல்லது, நான் அப்படி தான் நினச்சேன். வெள்ளை கலர் வித் கருப்பு கலர் பார்டர் கொடுத்தங்காட்டி இது நீட்டாக இருக்குது. ஒரே ஒரு டிசைன் அவ்வளோதான். ஆனால் இதுக்கு அது மேலே ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு 3 தனியாக கொடுத்துருக்குறாங்க. 21 இன்ச்சுமா, 255, 40, 21, ஃபுல்லாக பிளாக். வண்டியும் பிளாக்கு, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பிளாக்கு. இது அந்த அழுக்கண்டாரலாக கொடுத்துருக்குறாங்க. அப்பா, இந்த புது வண்டி வாசனை. இங்கே ஒரு கீழே லைட் எரியுது. எஸ் லைன் லைட் எரியுது பேர் டோரில். எப்படி மற்றபடி ஸ்டேரிங்கு டிஸ்பிளேவெல்லாம் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் ஒரு ஆடி எடுத்தோம்னா எல்லா ஆடி ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆமாம், டோர் சாத்தியஸ் இதுவும் அதே தான். அழுக்கண்டாரா, லைட், சிகரெட் ஆஸ்ட்ரே எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ரூப் ரெயிலு, ஷார்க் பென் லேண்டனா, Q7 நல்லா இருக்குதுங்க. பார்க்குறக்க வண்டி அழகா. எஸ்யூவியோட லுக்கு அழகு தான். அடியில் அலைவல் டிசைன் நல்லா இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா ஆடியோடைய ஈட்ரான் ஈவிமா, ஈவி கார். அப்படியே பின்னாடி இருந்து காமிச்சிட்டு போகலாம். இங்கே ஒரு கருப்பு வித் வெள்ளை லோகோ. ஏன்னா வெள்ளை லோகோ வச்சா தெரியாதல்ல, அதுக்கு ஒரு கருப்பு டிசைன். குரோம் வச்சாலும் தெரியாது. இதுக்கு மட்டும் சில்லர் கலர் அலைவில் கொடுத்துட்டாங்க. $714 ரேஞ்சு. ஈவி 714 ரேஞ்சு. இது வேணால் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்கம்மா டிஸ்பிளே. என்ன தான் சொல்லு. இது அந்த பக்கம் வந்துடலாம். அந்த பக்கம் வந்து காமிச்சா தான் தெரியும். வா, அப்படியே வா. சிங்கிள் எலக்ட்ரிக் மோட்ரு, 322 BHP, 485 Nm டார்க், ரியர் வீல் டிரைவ். 0 to 100 வந்து வெறும் 6.6 செகண்டில் போகுதாமா. ரேஞ்சு வந்து 641 கிலோமீட்டரு. பரவாயில்ல. நல்லா அந்த குட்டி குட்டி ஐஸ் கியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. த்ரூடு நெமே ஹெட்லைட்டு கீழே நல்லா இருக்கு. சீக்கிரம் கொண்டு வந்துடுங்க இண்டியாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கன்ஃபார்ம் தான் ஈவியில் நல்லா போகும். இங்கே வாரு எத்தனை பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஏமா பூரம் இங்கே கொடுத்துட்டாங்களா? சென்ட்ரலாக், இன்டர்லாக்கு, சீட்டு கீட்டு, குழு சீட்டு கீட்டு, வெகு சீட்டு எல்லாம் இங்கே வரும். ஸ்டேரிங் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க வருமா. பா, அழகாக இருக்குது ஸ்டேரிங். டிஸ்பிளே எப்படி வளைஞ்சு போகுது பார்த்தியா? இங்கேயும் 2 டிஸ்பிளேமா வளைஞ்சு. அங்கே வர தனி டிஸ்பிளே, 3ஆவது டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க வர அந்த கோட்டில். தெரியுதா? தை சப்போர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. கீர்னாப்பே கிடையாது. வெறும் விரல அட்ஜஸ்ட் பண்ணுறதோட சரி. ஈவிங்காட்டி அதுவும் பேடல் ஷிஃப்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செம ப்ரீமியமாக இருக்குதுங்க வண்டி. அழகு. 285, 45, 20 டயர் சைஸ். ஆடியோடைய ஈட்ரான் நல்லாயிருக்கு. வாங்க அப்படியே அடுத்த கம்பெனிக்கு போகலாம். எதம்மா ஆடியில் கொடுப்பாங்களா? ஆடியில் தான் வாங்கலாமாம்மா? வேணுமா? நாளைக்கா? வீல் கப் இருக்குது, லோகோ இருக்குது, வேறு என்ன இருக்குது? ஸ்வாதிகாம். ஆடி முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆடி முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆடி முடியல. இன்னும் இருக்குதுக்கு வேறு. Q5 ஸ்போர்ட் பேக் இருக்குது. 4 சிலிண்டர் இன்ஜின், 1984 இன்ஜின் கெப்பாசிட்டி, 2000 cc, 367 BHP, 500 Nm டார்க்கு. 0 to 100 வெறும் 5.1 செகண்டில் போகுது. எலக்ட்ரிக் ரேஞ்ச் 79.6 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஹைப்ரிட் Q5ஓடது, ஆடியோடையது. வேறு எப்போ கொண்டு வர போகிற டிஸ்பிளே அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்கம்மா. 3 டிஸ்பிளே, கீர் எல்லாமே. ஆமாம், இந்த ஹைப்ரிட்டு அதுக்கப்புறம் ஹைப்ரிட்டு அப்படின்னு வந்தாலே அந்த டிஸ்பிளே, ஸ்டேரிங் எல்லாமே வந்து ஒரே மாதிரி. இது பெட்ரோல் வண்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரே மாதிரி. இது என்னது? குவாட்ரோ A5 ஸ்போர்ட் பேக்.
இது செடான்து. இது வந்து இது என்ன ஸ்டேஷன் வேகன் மாதிரி இருக்குது அடியில். வாவ், ஹைப்ரிட் வண்டியே பேர் ஸ்டேஷன் வேகன். அதே டிஸ்பிளே அதே இதுதான். இது அங்கே ஒரு ஸ்டேஷன் வேகன் இருக்குது. A5 அவந்துமா பேர். ஆஹா, RS7 ஓடு. ஆடியிலே ப்ரீமியம் செடான். ஆடியே ஒரு ப்ரீமியம், அதுக்கு ஒரு ப்ரீமியம். இன்னும் அது அலைவில் இல்லை. அப்பா, இப்படி இருக்கு சாமி. லாக் பண்ணி வச்சுருக்காங்களாட்டு. கையை பிடிக்கிறக்கு எல்லாமே அவ்வளோ அந்த இதாக கொடுத்துருக்காங்க. V8 பைட்டர்போ. அப்பா, 4000 cc, 630 bhp, 850 Nm டார்க்கு. வெறும் 0 to 100 3.4 செகண்டில் போகுமாமா. வேறு மீனோட பல்லு எப்படி டிஆர்லாம் கொடுத்துருக்குறாங்க வேறு. அடுத்து Q3மா, 24,99,000 பார்த்து, 25 லட்சம் பார்த்து Q3யோடது. அதுக்கப்புறம் Q3 ஸ்போர்ட் பேக்கு, இது மாதிரி 26 லட்சம். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வேகன் RS4 வந்து V6 பைடர்போ, 3000 cc, 450 bhp, 600 Nm டார்க்கு. கோட்ரா 4.1 செகண்டில் போகும். எனக்கு தெரிஞ்சு நீக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு கம்மி. ஏன்னா தான் ரொம்ப ப்ரீமியம் காரில் நீக்கல. அம்மா, இது என்னம்மா கீரையே காணோம். கீரா அதிகம். கீர் இருக்கா? இங்க இருக்குது, இங்க கொடுத்துருக்காங்கமோ. 6 நியூட்ரலு, ரிவர்ஸு. இது பார்க்கிங். பா, செம்மையாக இருக்குதுமா. நல்ல தை சப்போர்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. Q3 இவ்வளோ அழகாக பண்ணி வச்சு கொடுத்துருக்குறானுங்க. ஜம்முன்னு இருக்குது. அப்படியே பரவாயில்ல காமிக்கலாம். நல்ல பெரிய சன்ரூஃப், பெனாமிக் சன்ரூஃப் இல்லாட்டியுமே பெரிய சன்ரூஃபு. காட்ரா Q3யோட ஸ்போர்ட்ஸ் பேக் எடிஷன் நல்லா இருக்கு லுக்கு. அது Q3 தான். அது கொஞ்சம் டெயில் லைட் வேறு மாதிரி இருக்குதும்மா, மேல் பீஸு. இதுவா ரியர் எப்படி இருக்குதுன்னு. ஸ்டேஷன் வேகன் RS4ஓட டியூவல் சைலன்சரோட. வாங்க அப்படியே நம்ம ஆப்போசிட் கம்பெனிக்கு போயிடுவோம். நேர் ஆப்போசிட் கம்பெனி முடிஞ்சது இது. அடுத்து அப்படியே வந்தோம்னா முன்னாடி நம்மளுக்கு வரவேற்கிறது எம்ஜியில் எந்த வண்டி வரவேற்கிறது? இது எம்ஜியும் இங்கே வச்சிருக்கிறாங்க, ஊலிங்கும் வச்சிருக்கிறாங்க. ஊலிங் இல்லை, போன நம்ம எக்ஸ்போவில் பார்த்தோம்ல ஊலிங்கு, அதுவும் இருக்குது. எம்ஜியும் வச்சிருக்கிறாங்க. எப்படி 2 வண்டி இங்கே விற்கிதுன்னு தெரியல. ஒரிஜினலாக மேனுஃபேக்சரிங்கு தயாரிக்கிறது பேர்பாட்ஸு எல்லாமே வந்து சைனா தான். அந்த கம்பெனி தான் ஊலிங். இவங்க வந்து எம்ஜி வந்து பேர் வாங்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்கிட்ட எம்ஜி பேர் வாங்கிட்டாங்க. வண்டி டோட்டலாக ஸ்பேர்ஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஊலிங் வாங்கி 2 மேட்ச் பண்ணி எம்ஜின்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் 2 கம்பெனியுமே இங்கே இருக்குது. ஆனால் ஊலிங் வந்து எனக்கு உள்ளே இருக்கும், நம்ம போகும்போது பார்க்கலாம். நான் போன எக்ஸ்போவில் நான் வந்து காமிச்சிருப்பேன். MG4 5,79,000 பார்த்து. MG ஹோம் சார்ஜர். ஹோம் சார்ஜர்லாம் போடு. ஈவி கார். இங்கே வந்து ஏமா டியரில் அம்மா வெளியே இருக்கிற மாதிரியே இருக்குதுல்ல. தொட்டுப்பாரு, கண்ணாடிக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோ எஃபெக்ட், 3D எஃபெக்ட். MG4 இது, MG5 இது, 5 Pro ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஆள் இருக்குது, ஃபுல் பிஸியாக இருக்குது MG. சரி வாமா இதே காமிச்சிடலாம் உள்ள, ஏன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. MG5 Pro டீம்மா. இது வந்து பெட்ரோல்மா, இது பெட்ரோல். ஆமாம், 1.5 லிட்டர் ப்ரோ. பெட்ரோல் பம்ப் போட்டிருக்குதா? ஓ, அந்த கணக்கா? ஓகே.
4675 லென்த்து. ஆமாம் 4.4 ஆமாம். ஓ 17.9. ஓகே தள்ளிக்கு கொஞ்சம் தள்ளிக்க அப்படியே. ஆமாம் காமிச்சியா உள்ள இந்த இங்கே இருக்குது. அங்கேயுமா சின்ன டிஸ்பிளே. எம்ஜினாலே பெரிய டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இத்தனோடு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. கீர்னாப்பில் அழகாக இருக்குது. ஒரு செடான்மா MG5 ப்ரோ. இங்கே வருமா MG4 பேக் எப்படி இருக்குதுன்னு. அந்த அந்த ஈவி கேரு ஐஸ்மார்ட் இதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் அது இந்த இடத்துல யாரோ கை வச்சுட்டு இருந்தாங்க, தொப்புன்னு வராமல் தந்திட்டாங்க, அதனால் உள்ளே போயிடுச்சு. இந்த 2 பக்கம் மேடு, இங்கே வந்து குழி. இது லைட் இல்லை ஸ்டிக்கர். ஐஸ்மார்ட் ஸ்பாய்லர் வரும் உள்ளுக்குள்ள டங் டங். ஆமாம் MG4 நியூ MG4 அது எக்ஸ் லாங் ரேஞ்ச் இது 62 கிலோவாட் பேட்டரி 7.5 லட்சம் ரூபா. நம்ம ஊருக்கு வந்தால் ஒரு 20 லட்சம் ரூபா வரும் இந்த வண்டி. நான் வராதே, எப்போ வரும்னு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும் இந்த வண்டியெல்லாம். MG5ல 5 EV 6,20,000 ரூபா பார்த்து. இன்னைக்கு ஈவியோடைய இது வந்து ஃபுல் பீக்கில் போயிட்டுருக்குது இங்கே. வா ஆமாம் எல்லாமே ஈவி தான். MG அங்கே வர நம்ம ஊர் வண்டி MG ஜெட்டஸு நம்ம ஊர் இருக்குதுல்ல, அதெல்லாம் இருக்குது வேறு. 6 லட்சம் தான் இங்கே. 6 லட்சம் பார்த்து. இந்த வண்டி ஒரு ஆள் கூட கெட்ட வர மாட்டேங்குதுமா. எல்லா விடையும் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு நாதியாவது என்னை பாருங்கப்பா, என்னை கட்டுக்கவே மாட்டேங்குது, சோகமாக நிற்கிது இந்த வண்டி. பாவம். ஒருத்தர் கூட தொட்டு கூட பார்க்கலாமா. நம்மளாவது தொட்டு பார்த்துக்கலாம் விடு. எப்படி இருக்குது காமிக்கலாவா? நம்மளாவது விட்டு உள்ள காமிச்சிடலாம். நம்ம ஒரு வண்டி எடுத்து இருக்குது. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. வாங்க. போன தடவை வந்தபோது M9 வண்டி இருந்தது. M9 வண்டி நம்ம காமிச்சிருந்தோம். இங்கே வந்து 17,99,000 18 லட்சம் பாத்து இந்த ஊரில். இதா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணோம்ல. G4 கூட தலைவலி வந்ததில்லை உனக்கு. வா உள்ளகாமி அப்படி. மேக்ஸஸ் M9 3 டிஸ்பிளே. அதுபோக ஆனால் ஃபோன் வைக்கிற கீழ் வைக்கிற எக்கச்சக்கமான இடம் இருக்குதும்மா. எவ்வளோ டிஸ்பிளேடா சாமி. 1 2 3 டிஸ்பிளே. அங்கே ஒரு மேலே கேமரா, அதுபோக ஒயர்லெஸ் சார்ஜரிங்கு, கை வைக்கிற இடம், கப் ஹோல்டரு. அது கீழே எத்தனை இடம்? ஆமாம் இது இப்படி வச்சுக்கிறது சரியா. தள்ளி விட்டோம்னா ஆமாம் ஃபுல்லாகவே டச்சு. இது வந்து கல்ட்டுற மாதிரிலாம் கிடையாது. அந்த வண்டியில் கல்ட்டுற டைப்பு. இதில் லெக்ஸஸ்லேயும் வெல்ஃபைர்லேயும். இது என்னது டம்ளர் எப்படி இது இந்த பட்டனு வேலை செய்யல. இங்கே ஃபோனு வச்சுக்கலாம். உள்ள 2 சீட்டரு. அதே தான் நம்ம இன்றைக்கி பார்த்து பண்ணிட்டோம் ரிவ்யூ. என்ன இருந்தாலும் காமிப்போம். பட்டனில் வைக்கிற கேடம் அவ்வளோதான். மேக்ஸஸ் M9 அதுதான் மேக்ஸஸ் 9 M9. அதில் வந்து இப்போ ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்குது சரியா. மேக்ஸஸ் 9லேயே வந்து வெவ்வேறு மாடல் இருக்குது. எல்லாமே ஈவி தான். ஈவி இருந்தாலும் இந்த வண்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது மேக்ஸஸ். இங்கே வா. டிஸ்பிளே டபுள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை விட கொஞ்சம் சின்ன வண்டியை தெரியுது. அது கொஞ்சம் பெருசாக தெரியுது வண்டி. அதே பேஸ் மாடல். 2 டிஸ்பிளே, ஒயர்லெஸ் சார்ஜிங் 2. அதுவோ கீழே தனி இடம் இருக்குது. கப் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட் ஜம்முன்னு இருக்குதும்மா. நல்லா இருக்குது. 7 சீட்டர். ரிமோட்டெல்லாம் கிடையாது, வெறும் பேசிக்கு. ஆமாம் வட்டர் கிட்டர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் ஆட்டோ டோர் எப்படி பண்ணி உள்ளே போய்க்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஹேண்டிலே பார்த்தியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஹேண்டில் உள்ளே போகல. லைட்டை இழுத்து விட்டால் போதும். இதுக்கே 225 55 18 டயர் சைஸு. 3 ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேனுவல் தான். இது மட்டும் பவர் டைல் கேட் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் பவர் டைல் கேட். 7 அது பேர். M9 அது, இது M7 மேக்ஸஸ். உள்ளுக்குள்ள எழுதிக்கு ஒரு லெட்ரு மேக்ஸஸ். டெய்லைட்டு அழகாக வரும். செம நல்ல ஒல்லியாக அழகாக ஸ்லீக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸ்பாய்லர். இது என்ன வண்டி? இது 9 தான். இது மேக்ஸஸ் 9, இது மேக்ஸஸ் 7. அவ்வளோதான். மாமா அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது வந்து 19 இன்ச்சு கனெக்டிங் டிஆர் மேக்ஸஸ் 9 கிரே கலர். இவங்களோட சைபர் ஸ்டார் காணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்தபோது இருந்தது MG5, MG S5 EV, IM5மா இதுக்கு பேர். 14,49,900 பாத்துமா. 15 லட்சம். எப்பா எப்படி இப்படி ஒரு கண்ணு இருக்குது. இந்த டால்பின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. IM5மா. ஒரு சிவப்பு கலர், ஒரு அது மாதிரி ஒயிட்லேயே கொஞ்சம் மங்கன கலராக இருக்குது. MG4 இருக்காங்க. இன்னுமே எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாமே டிக்கி தூக்கி நிற்க வச்சுருக்குறாங்க. முன்னாடி போனால் தான் தெரியும். மெயினான அவங்களோட சைபர் ஸ்டார் காணுமே. லான்ச்சாரம் காட்டி வெக்கிலே ஏற்றிருக்குது. என்ன காரணம்னு தெரியலையே. EV IM5, MG S5 அது. இது வந்து MGயில் S5 EV. IM5 செடான்மா. இது ஃபுல்லாகவே பார்த்துக்கு. பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது. இது ஒரு ஃப்ரேம்லெஸ் டோரு. 275 35 20 டயர் சைஸு. ஒரே டிஸ்பிளே நீளமாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் கேமரா இருக்குது, இங்கேயும் கேமரா இருக்குது. IM5 V2L வெஹிக்கிள் டு லோடு அதெல்லாம் இருக்குது. EV தான். IM5 இங்கே வச்சுருக்காங்க. MG IM5 அதான பார்த்தா எப்படி இல்லாமல் போகுது சைபர் ஸ்டாரு. ஏம்மா IM6ம் இருக்குதுமா. அங்கே ஒரு ஹெட்லைட்டுக்குள்ளேயே ஒரு 4 குடி ஐஸ் கியூப் மாதிரி கொடுத்து 13 லட்சம் ரூபா. 12,99,900. இது விலை கம்மியாக இருக்குது. இல்லை அதையும் விலை ஜாஸ்தி போட்டுருக்குறாங்க. IM5 IM6 விலை கம்மியாக இருக்குது. இருங்க IM6. இது SUV டைப்பு. அது வந்து IM5ங்கிறது ஃபுல்லாக செடானு. இது பார்த்தியா SUV டைப்பு. அங்கே ஒரு பூவு அலைவில் பூ டிசைன். அப்படியே உள்ள கேமரா எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே டிஸ்பிளே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஒரு டிஸ்பிளே தனியாக கொடுத்துருக்காங்க. தெரியுதா? கை வைக்கிற இடம் எல்லாமே லெதர். இந்த இடம் பூரா டோர் பேடு இருப்பாடெல்லாம் எல்லாமே லெதர் தான். மேலே செம ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. பேடல் ஷிஃப்டர்ஸு. ஏன் பொட்டியாக கொடுத்துருக்குறாங்க தெரில. இருந்தாலும் இருக்கலாம் மஜாஜ் விசாஜ் எல்லாம். அடிபொலி. சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. 39% தான் இருக்குது. பிரேம்லெஸ் மேலே வந்து பார்க்குறாங்க. 550 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல. சீட்டு பார்க்கலாமா? 20 இன்ச்சு டயர் சைஸு. நல்லா தை சப்போர்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. வாங்க, அவங்களுடைய ஃபேவரட் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங். ஆமாம், சைபர் ஸ்டார். சைபர் ஸ்டார் எப்படி ஆட்டோமேட்டிக் சிசர் டோர். அப்பா செவன்னு ஓடு. பட்டணம்னா இதாகு.
இந்த வண்டி பெட்ரோல் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு. வெறும் ஈவி கார் மட்டும் தான் விட்டுருக்குறாங்க. இதில் புறவக்கூட ஏரோ மார்க் போட்ட டிசைனு, ஸ்கிப்லெட்டு எப்படிங்கன்னு வேறு. இவ்வளோ தான் டிக்கு ஸ்பேஸு. இப்படி தான் இருக்குது ஒரிஜினல் லுக் பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்பீடு பிரேக் போனோமா எல்லா ஸ்பீடு பிரேக் முட்டிக்க மாட்டேருக்குது. ஏரோ மார்க், அதான் ஏரோ மார்க். கனெக்டிங் எல்இடி, எம்ஜி ட்ரிபிள் டிஸ்பிளே, 3 டிஸ்பிளே, ரைட்டு சென்டரில் வந்துருச்சு. இதுக்கு தனி ஷோரூமாக கொடுத்துருக்காங்க. எம்ஜி செலக்ட் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். எம்ஜி 9 இருக்குல்ல, அந்த வண்டி இந்த வண்டியும் செலக்ட் ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியே பட்டனம்னா அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். மேலே இந்த டாப் இருக்குது இல்லை, ஓலக்கொட்டை, அது சிஸ்டர் டோர். பட்டனம்னா அதே மேலே போகும், பட்டனம்னா அதே கீழே வரும். எப்படி ரக்க, எப்படி நல்லா இருக்கா? உள்ள கொண்டா பாரு, தாராளம்மா, காசா வேணும்மா. உட்காந்து பாரு, உட்காந்து பார்ப்பேன். உட்காந்து எந்திரிக்க முடியாது. உட்காரு போட, நான் முடிச்சுக்கிறேன். நீ வேணா உட்காரு. உட்காந்து பாரு. உட்காரையா? உட்காந்து பார்க்குறியா? அவ்வளோ சாக் பை போட்டு முடியாச்சு. தார் பை, தார் பைம்மா. அடே அடாடாடாடாடாடாடா. போய் உட்காந்து பாருங்க, போங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சிறப்பு. உட்காரதெல்லாம் பிரச்சனை இல்லை, உட்காந்து எந்திரிக்கிறதான் பிரச்சனை. எங்கம்மா முடிக்கிறது? அப்பா அம்மா, அடாடாடா. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகி போச்சுமா. இங்கே வந்து கேமராவோட செட்டப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2D 3Dயில் கொடுத்துருக்காங்க வண்டியினோட கேமரா 360. இங்கே ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே. இங்கே ஒரு இந்த மோட்ஸ் மாற்றுறது, சூப்பர் ஸ்போர்ட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோலு, இங்கே வந்து மேப்பு. இங்கேயும் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கம்மா. ஏசி எப்படி ஒர்க் பண்ணுது, இதாம்மா கீரு. ரிவர்ஸ் நியூட்ரல் பட்டன் தொட்டால் போதும்மா. ரிவர்ஸு, பார்க்கிங் எல்லாமே. டிரைவுக்கு மட்டும் ஒரு தனி பட்டன். இது வந்து அந்த இது சன்ரூப் ஓப்பன் பண்ணுறது, சன்ரூப்புங்கிற மொத்தம் அந்த இது தார்பாய் வந்து டோட்டலாக ஓப்பன் ஆகிறது. இது வந்து டோர் இதாகிறது. மிட்சுபிஷி என்னம்மா எக்ஸ்போர்ட்ஸ் நியூ ஜென்ரேஷனில் வர ஹைப்ரிட் எலக்ட்ரிக் காருங்க. 7 டிரைவ் மோட் இருக்குது. நாங்கள் அப்படியே பார்ப்போம். 7 வருஷம் லோகோ, அந்த லோகோ தான் அழகு எப்போவுமே. மிட்சுபிஷி அப்படின்னாலே செம சூப்பராக இருக்குது பாருங்க. வண்டி வரமாட்டேங்குது. அதான் மிட்சுபிஷி நல்ல வண்டி பூராமே மக்களுக்கு பிடிக்காதே. ஜப்பான் கம்பெனியில் ஜெயிக்க முடியல பார். ஹைப்ரிட் இவி, சவுண்ட்ஸ் ஆன், டைனமிக், யமாஹா ப்ரீமியம். 116 பிஹெச்பி, 655 எண்ணம் டார்க்கு, 24.5 25 கிடைக்குது மைலேஜ், 4390 லென்த்து. வரலையே வாங்க உள்ள. வண்டியா 10,89,000 பாத்து. இங்கே வேறு நல்லா டைமண்ட் ஷேப் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். வேறு இன்றைக்கி ரவுண்ட் ஸ்டேரிங்கு, கீர் நாபெல்லாம் ஜம்முன்னு இருக்குது. டிஸ்பிளே வேறு உள்ளே இருக்குது, அப்படியே டிஜிட்டல் டிஸ்பிளே. ரைட், அங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே. மேக்ஸிமம் எல்லாம் பட்டன்ஸ் தான் இருக்குது வேறு. அதுவும் கீர் நாப் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ட்ரைவ் மோடு தனியாக இருக்குது. பவர் பட்டன், அதை வண்டி ஸ்டார்ட் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 2 கப் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட்டு. ஆமாம், டோர் பேட் அந்த துணி மாதிரி இருக்கிற டிசைன் நல்லா இருக்குது. துணியே தான், துணி மாதிரி இல்லை, துணியே தான். ஆட்டோமேட்டிக். ஆமாம், எக்ஸ்போர்ட்ஸ் அலைவில் தான் கப்பு மாதிரி இருக்குது. யமஹாவுடைய கோஆக்சல், 2-வே கோஆக்சல். நல்லா தைச்சு போட்டு நல்லா சீட்டெல்லாம் பெருசாக இருக்குது. அதனால எந்த குறையுமே இருக்காது. இங்கே வேறு இன்னும் காலம் போன காலத்தில் எப்படி
எத்தனை வருஷம் வந்தாலும் சரி 2026 இருக்கிறனாங்க இன்னும் அப்படி மாறுதி 800க்கு வந்தது அது லாக் அண்ட் லாக். But this one you can use the you can pull this to unlock. Yes. to unlock. Yes. Pull. First வந்து pull, Yes, first வந்து lock, second வந்து door open. But இருந்தாலும் old retro style, this very good. Yes. This very good to work easy. Yes. This very easy. Yes. And you can see outside when you see you can see the outside when your car unlock or lock. Yes. This is 100% safety also. Yeah. Yes. This safety. Yes. That is Mitsubishi. நல்ல ஸ்பாய்லரு. So we அதான் பாரு இந்த ஷோரூம் பசங்க டவுசர் கூட தான் வேலை செய்கிறாங்க. we change Oh, electronic tailgate. Wow. So we have the safety for the back door two system. This one if you pull. Okay. Yes, you can safety, and this one we have the sensor. Yes. Fully. Yes. When you are hand finger. You touch a little bit. Finger. Yes. Finger safety. Finger safety also. Yes. Very good. So we change the position of the battery Battery change the position. Oh, it's come to back. Yeah. Back. because No wheel. Spare wheel. yes, no spare wheel. No, only puncture kit. We Cost cutting. Yes, the air pump and Air pump, yes, puncture kit. yes. கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்று பழைய கால ஸ்டைல் தான் பார்த்துக்க. எத்தனை தான் லேட்டஸ்ட் வந்தாலும் அந்த ஓல்டு டெக்னாலஜி ஓல்டு ஸ்டைல் வந்து ஒரு லுக்கு தான் என்றைக்குமே. தேங்க்யூ கபன் காப். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டர் கிராஸ் 9,39,000 பார்த்து 0% இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி தான் 7 டிரைவ் மோடு. ஹெட்லைட்டில் பாருங்கள் செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் 1 2 3 எல்இடி 3 கீழே ஒரு ஐஸ் கியூப் ஒன்று 4 ஃபாக் லேம்ப். அது நல்லா இருக்குது. எக்ஸ்பேண்டர் கிராஸ் அப்படின்னு சொல்லி 7 சீட்டர் இருக்குதும்மா. 7 சீட்டரு டியூவல் கலரில். இதெல்லாமே லெதரு. இதெல்லாம் சும்மா உருளை தான், கையில் சுற்றுறது தான். ஆமாம் 7 சீட்டர் தான். எக்ஸ்பேண்டர் கிராஸ் அப்படின்னு சொல்லி. கீர் எப்படி இருக்குது? அந்த கீர் தானா? டோர் ஒரு நல்ல பர்ஸ். எர்டிகா மாதிரி இருக்குதும்மா. எர்டிகா எங்கே? அந்த காலத்து ஏசி எர்டிகா. இந்த காலத்துலேயே அப்படி தான் இருக்குது எர்டிகாவில். இங்கே வா பரவக்காலவா. எக்ஸ்பேண்டர் கிராஸ் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸ்பேண்டர் கிராஸ். எனக்கு தெரிஞ்சு இது அந்த டெயில்கேட் இருக்குது, அது கையில் தூக்குற மாதிரி தான் இருக்கும். எப்படி கையில் தூக்குறதான். பூட் ஸ்பேஸ் கம்மி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைக்கு வந்துக்கலாம். என்ன இருந்தாலும் அவ்வளோ லென்த்தெல்லாம் இல்லை கடைசி சீட்டு. ஆனால் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 9 லட்சம் தானே? 9,70,000 பாத்து. இதுவும் அதே தான். எக்ஸ்பேண்டர் கிராஸ் அதே தான். கிரேவோட ஒயிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது லுக்காக. பேக்கு 7 சீட்டர் நல்லா இருக்குது. இப்போ இந்த வண்டியில் நம்ம ஊருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இந்தியாவோட மதிப்பு கணக்கு போடும். 9 லட்சம் 9 18 ஒரு 20 லட்சம் 21 லட்சம் ஒரு 7 சீட்டர் கிடைக்கி. பெட்ரோலு ஹைப்ரிட்டு 25 கிடைக்கும் மைலேஜு. மிட்சுபிஷி உண்மையாலுமே அந்த வருத்தம் இருக்குது. டியூவல் டோன் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபுல்லாக ஒயிட்டு, மேலே ஃபுல்லாக பிளாக்கு. ஆமாம் எக்ஸ்போர்ஸ். இதுவும் எக்ஸ்போர்ஸ். இது நம்ம பார்த்துட்டோம். அதுவும் எக்ஸ்போர்ஸ் தான். அங்கே ஓடு ட்ரைட்டான் அத்தலட்டி. வாடா தம்பி. 12,99,000 ரூபா மிட்சுபிஷி. அடா என்ன ஒரு பிரம்மாண்ட லுக்கு. அழகு. ஆனாங்க என்ன தான் சொல்லுங்கள், மிட்சுபிஷி அப்படிங்கிற பேர் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பேர் இல்லை, அந்த வண்டி, இந்த கம்பெனி யாரை வச்சுருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் மிட்சுபிஷி பற்றி. ஏன்னா என்னோடய ரத்தத்தோடு அப்படியே ஊறி ஒன்றி போனது. என் பேர் வந்து இன்றைக்கி திருப்பூர் மோகனாக இருக்கலாம். பட் இதே வந்து 2000 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லான்சர் மோகன் தான். அன்றைக்கும் லான்சர் அதிகமாக விற்றது, புது கார் விற்றது, யூஸ்டு கார் விற்றது எல்லாமே அதிகமாக நான் பண்ணியிருக்கிறேன். அந்த பெருமை என்னை சேரும். இன்றைக்கு வரை வாழ்க்கையில் மறக்க முடியாத சில அனுபவங்கள்லாம் இருக்கும். அதில் எனக்கு அந்த மிட்சுபிஷி ஒன்று. நல்லா மிட்சுபிஷிங்கிற பெரிய லோகோ.
மேலே ஃபுல்லாக டிஆர் 3 பாக்ஸு. இங்கே வருமா, இதோ 2 பாக்ஸு, இதில் ஒரு பாக்ஸு. இண்டிகேட்டர் ஆலோஜினா, இண்டிகேட்டர் ஆலோஜின் தான் கொடுக்குறாங்க மேக்ஸிமம். ஏன்னா அதோடைய பவர் வந்து கொஞ்சம் நல்லா காமிக்கணும் நைட், அதுக்காக. அப்புறம் கீழே ஃபாக்லாம் வந்து உனக்கு எல்இடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரம்மாண்டமான தொட்டி வண்டி. எத்தனை வண்டி இருந்தாலுமே தொட்டி வண்டி கம்பல்சரி வந்துடும். 265 60 18 டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா வித் மோட்டரைஸ் மிரரு, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஸ்கொயர் ஷேப் பண்ணினது நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. டோர் பேட் எல்லாமே லெதரில் வந்துடுது. அங்கே டோர் அந்த நீக்கிறோம் லிவரு, அது முதல் கொண்டு ஸ்கொயராக கொடுத்தங்காட்டி நல்லா இருக்குது. ட்ரைட்டான் அத்லெட்டி 13 லட்சம் ரூபா. ஸ்டேரிங் ரவுண்ட் ஸ்டேரிங், டிஜிட்டல் டிஸ்பிளே, மேலே ஒரு செட்டுங்க, கீழே ஒரு பட்டன்ஸ் தான். ஆட்டோமேட்டிக் வண்டி தானே, ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் மோடு தனி. 2 வீல் ட்ரைவ் இருக்குது, 4 வீல் ட்ரைவ் இருக்குது. அம்மா இங்கே வருமா, இதுமா இது வந்து லெதரு, இது வந்து இல்லை அந்த அழுக்குன்ட்டாரா. 2 வீல் ட்ரைவ் 4 வீல் ட்ரைவ் ரெண்டுமே இருக்குது. இரு பார்க்கலாம் பரவாயில்ல. மஞ்சள் கலர் வண்டிக்கு மஞ்சள் கலர் சீட்டு, கிரே கலரில் கொடுத்துருக்குறாங்க. டாப் ஏசி வந்துட்டு எல்லாமே ஏகப்பட்ட பழைய நினைவுகளை கொண்டு வருது. தொட்டி பாருங்க அப்படியே செம ஸ்கொயராக கொண்டு வந்து அழகாக. அதில் ஸ்பாய்லர் மாதிரி டிசைனு, மிட்சுபிஷி ட்ரைட்டான், ஸ்வதிகான் அப்படியே ஸ்லோ மோஷனில். அப்பா எல்இடி டைல் லைட் ஸ்மோக் பரவாயில்ல, நல்ல பெரிய லோகோ வரும். எனக்கு தெரிஞ்சு மிட்சுபிஷி வந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஃபீலு வரும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதானா? இது என்னது புதுசாக இருக்குது? அப்பா பஜ்ரோ ஸ்போர்ட் இருக்குது. அட இங்கே வந்து வேறு, நான் இதையே பார்க்கல. இங்கே வாரு ஹெட்லைட்டை பாரு இந்த பக்கம். இது ஹெட்லைட் இல்லை, மேலே இருக்குது ப்ரொஜெக்டட் ஹெட்லைட். இது என்னது அப்புறம் ஃபாக் லைட்டா, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு. இங்கே வார டிஆர் அப்படி மின்னுதுப்பா டைமண்டாட்டா. இவ்வளோ பெரிய லோகோ பாரு. அப்பா பஜ்ரோ ஸ்போர்ட்டு பயவுள்ள வேற மாதிரி. வாங்க வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு பஜ்ரோ அந்த பேர் இந்த இதெல்லாம் போய். 265 60 18 அதே டயர் சைஸ் தான். சைடு ஃபுட் ஸ்டெப்பு, வெள்ளை கலர் வண்டி, ஹைப்பர் பவர் 2.4 லிட்டர் 184 பிஹெச்பி 450 என்எம் டார்க்கு. ஜிடி பஜ்ரோ ஸ்போர்ட் 2400 சிசி. அதுதான் போட்டுக்கோ. 184 பிஹெச்பி 430 என்எம் டார்க்கு. லென்த் பார் 4840 எம்எம். 2 வீல் டிரைவ். இந்த வண்டி 2 வீல் டிரைவ். அப்படியே உள்ள காமி. பேடல் ஷிஃப்டர்ஸு, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த பக்கம் வந்துடுது. ரைட் சைடு பவர் மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க வந்துடுது. இன்னும் இதில் ரெட்ரோ லுக்கு லான்சருக்கு. சாரி மிட்சுபிஷினாலே. லெதர் சீட்ஸ் அவங்கள பழைய ஸ்டைலு. மோட்டரைஸ் சீட்டு, இதில் லெதரில் வந்து கீர் மேப் நல்லா இருக்குது. இங்கே வேறு இன்னும் மீட்ரு வேறு. ஆமாம் டிஜிட்டல் மீட்டர்லாம் கிடையாது, நார்மல் அனலாக் மீட்டர் தான். செட்டு நார்மல் செட்டு தான், உருளை தான், எல்லாம் பட்டன் தான் இன்றைக்கி வரைக்கும். இங்கே ஒரு சில்லர் காசு போட்டு வைக்கிற இடம் இருக்குது. ஆமாம் எல்லாம் பிளாக் கலர் தீம், ஸ்போர்ட்ஸ் எடிஷன். அப்படியே போகிற கால சீட்டை பார்க்கலாம். லாஸ்ட் சீட்டு சுத்தமாகாது, அது வேறு விஷயம். தை சப்போர்ட்லாம் நல்லாயிருக்கு. பஜ்ரோ ஸ்போர்ட் 150 வாட்ஸ் சார்ஜரு குத்துறக்காந்து இது கொடுத்துருக்கலாம். போதும் அவ்வளோதான். அம்மா ரகட் பைமா பயவுள்ள. பின்னாடி வா. பேக் ஸ்பாய்லரு, டிஃபோகர் லைனு, வைப்பரு, பஜ்ரோ ஸ்போர்ட், பார்க்கிங் சென்சார்ஸ், கேமரா, 2 ரிஃப்ளெக்டிங் கல், அழகான டெயில் லைட்ஸு. அம்மா இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுக்கு பஜ்ரோக்கு ஃபேன் தெரியுமா? நார்மல் தான் இன்றைக்கும், இதெல்லாம் கிடையாது. பஞ்சர் கிட், நோ ஸ்டெப்னி. இதை அப்படியே மடித்து போட்டுருக்கலாம்.
அடித்து போட்டால் ஃபுல்லு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல 5 சீட்டராக யூஸ் பண்ணால் பிரம்மாண்டமான 5 சீட்டராக யூஸ் பண்ணலாம். உண்மையாலுமே அவ்வளோ நல்ல வண்டி பஜிரோ ஸ்போர்ட்டு. அங்கே X4 ஹெச்இவி பார்த்தாச்சு. இது வந்து எக்ஸ்பேண்டர் கிராஸ் ஹெச்இவி இதுவும் பார்த்தாச்சு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு. பரவாயில்ல. யமஹா சவுண்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏதோ ஒரு வீடியோ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது யமஹா சவுண்டில் தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ இல்லை யமஹா சவுண்டு. ஓகே, மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னென்னா இந்த 5வது வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம 6வது வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா வீடியோ கவர் பண்ணி தான் இங்கேருந்து நடந்துகிட்ருக்குறோம். எனக்கு தெரிஞ்சு நேற்று நடந்ததே வந்து ஒரு 10,000 ஸ்டெப் நடந்திருப்போம். இன்றைக்கி காலையில் ஆமாம், இன்றைக்கி மதியானம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று கூட சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணேங்க. இன்றைக்கி மதியானம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மதியானம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 வீடியோ இப்போ எடுத்துட்டோம். அந்த மக்கள் இன்றைக்கி கவர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். கால் வலி ஒரு பக்கம் போட்டு அட்டி பின்னி படம் எடுக்க, கால் வலி ஒரு பக்கம். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, மேக்ஸிமம் எல்லா வண்டியும் உங்களுக்கு நான் காமிக்கணுமில்ல, அதெல்லாம் கண்டிப்பாக காமிச்சிருவேன். உங்களுக்கு ஒரு வண்டி கூட இங்கே நான் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண காமிக்கிறேன். இன்னும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இந்தியாவுக்கு வரப்போகிற ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டைப் ஈவி கார் அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், கிட்ட வந்துருச்சு அந்த ஷோரூமு. அதை விட இன்னொரு 11 சீட்டர் வண்டி ஒன்று காமிக்கணும். அதுவுமே அதெல்லாம் வந்து நீங்கள் ரைட் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். 5வது வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி 4 பார்ட் இருக்கும், நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாட்டு வாங்க. இது 5வது பார்ட்டு. இனி நம்ம அடுத்தது 6வது பார்ட்டில் சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.